நம்ம தினமும் 5 ரூபா சேவ் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? சின்ன அமௌண்ட்டுன்னு நினைக்கிற இந்த 5 ரூபா தான் ஒரு வாழ்க்கையே மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேர் அருண். அவன் ரொம்பவே ஏழை குடும்பம் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்து வந்தான். அவனை பற்றின இன்னைக்கு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வாங்க போயிடலாம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குட்டி பையன் வாழ்ந்து வந்தான். அவனோட பேர் தான் அருண். அவனோட குடும்பம் ரொம்பவே சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்க, காசு சேமித்து வச்சா நம்மளுக்கு பின்னால் ரொம்பவே ஹெல்ப் ஆகும், நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனுக்கு சொன்னாங்க. அவன் ஆனால் அதை நம்பவே இல்லை. அவங்க அம்மா சொன்னதுக்காக அவன் அடுத்த நாள்லேருந்து சேமித்து வைக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் வெறும் 5 ரூபா தான் சேமிக்க வைக்க ஆரம்பித்தான். தினமும் அவங்க அம்மா கொடுக்குற அந்த 5 ரூபாவை அவன் சேமிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடுவாங்க. அவனுக்கு ஆசையாக இருக்கும், ஆனாலுமே அவன் சேமிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணாங்க. வெறும் 5 ரூபாயில் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாங்க. கொஞ்ச நாள் போணுச்சு. 1 வருஷம் கழித்து அவன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தான். அதில் மொத்தமாக அவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? மொத்தமாக அவனுக்கு 1800 ரூபா மேலே இருந்துச்சு. அவனால் சுத்தமாக நம்ப முடியல. நம்மளுக்கு வெறும் 1800 ரூபா தான், ஆனால் அந்த குட்டி பையனுக்கு அது ஒரு பெரிய தொகையாக இருந்துச்சு. அந்த பைசா வச்சு அவனுக்கு தேவையான புக்கு பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டான். அதில் சின்னதாக அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தான். அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷத்தில் அவங்க என்ன செய்யனே தெரியாமல் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அவங்க பையனை ரொம்ப கெட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களா, நான் சொன்ன சின்ன வார்த்தையால் நீ அதை மதித்து இதை சேமித்து வச்சு எனக்கு நீ வாங்கி கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, சின்ன சேமிப்பு தான் ஆனால் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா, அதாவது சேமிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் பெரிய லாஸ் கிடைக்கும், சந்தோஷம் இல்லாமல் போகும். ஒரு நாளைக்கு அது பெரிய சேஞ்சாக மாறி பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் இன்னையிலேருந்து வெறும் 5 ரூபானாலும் சரி, 2 ரூபானாலும் சரி, உங்களோட குழந்தைக்கு கொடுத்து அதை சேவ் பண்ண சொல்லி கற்றுக் கொடுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஹெல்ப்பாக மாறலாம். இல்லைன்னா அவங்க பெரிய பிள்ளைங்களாக மாறின உடனே அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறி குட் ஹேபிட்டாக இருக்கும். இது அவங்களுக்கு லைஃபுக்கும் ரொம்பவே சேஞ்ச் ஆகும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு உண்மையான கதை தான்.